பழைய காலத்துல உள்ள ஒரு கருவி. நம்ம 7ஆம் அறிவு படத்துல வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? பழைய கலைகளை தோண்டி எடுத்து செய்யும்போது வணக்கம். லெமோரியா கலை கல்லூரியில இருந்து செல்வன். நம்ம தற்காப்பு கலைகள்ல உள்ள நுணுக்கமான விஷயங்களை உங்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ மூலமாட்டு நம்ம கலைகள்ல ஒவ்வொரு சுவடு, கைப்போரு, ஆயுதப்போரு, கத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது வாழ்க்கையடையும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம போர்க்காலத்துல உள்ள ஒரு கருவி. அந்த காலங்கள்ல மட்டும்தான் இது பயன்பட்டது. இப்ப மியூசியத்துல எல்லாம் கொண்டு அடைச்சு வச்சுட்டாங்க. இப்ப ஒரு கலை வடிவா நம்ம இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கலை வடிவா அந்த பாரம்பரியம் மாறாம படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல நிறைய யுத்திகள் இருக்குது, நிறைய அடவுகள் இருக்கு. இதுல 12 பிரிவுகள் இருக்கு. உள்பிரிவு எல்லாம் வந்து நிறைய இருக்குது. ஆனா இதுல நம்ம அதை கையில எடுத்த உடனே முதல்ல செய்யக்கூடிய ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா பட்டடிச்சு ஒளிகிறதுன்னு சொல்லுவோம். அதுதான் ஒரு எடுப்பு, முன் பிரதிஷ்டை. பாக்குறதுக்கு அழகா இருக்கும், செய்யறதுக்கு அழகா இருக்கும். ஆனா அதுல கொஞ்சம் ஆபத்து சிக்கல்லாம் இருக்குது. நாங்க ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடிய காலங்கள்லாம் நம்ம வாழையும் கேடயத்தையும் வச்சுட்டு அப்படி பட்டடிக்கும் போது, சுழண்டு அடிக்கும் போது நிறைய வரதுக்கு மேல படுறது, அடிபடுறது, கீழே விழுறது, அதுக்கு அடுத்தால கரெக்டா அது வராது. இந்த மூமெண்ட் மட்டும் வர மாட்டேங்குது. வேற எல்லாம் நான் கத்துக்கிறேன், ஆனா இது மட்டும் எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் நிறைய உண்டு. இப்ப வந்து அந்த அந்த முதல் மூமெண்ட்டை மட்டும் அழகா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்ல அழகா செஞ்சு காமிப்பாங்க. ஒரு ஆள் வந்து காலுக்கு கீழோட ஒளிஞ்சு போவாங்க, ஒரு ஆள் பட்டடிச்சு தலையில வந்து வெட்டுறது மாதிரி வருவாங்க. அந்த முறையை பாருங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறை தான். இன்னொரு தடவை செய்யுங்க, நீங்க ஒளிங்க, மாத்தி செய்யுங்க, ஆப்போசிட் பண்ணுங்க. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த காலுக்கு கீழோட ஒளிஞ்சு போறது அப்படிங்கிறது ரொம்ப, அவன் எதிரியை வந்து ஓடி வந்து அப்படி தாக்கிட்டு நிற்கும் போது அவன் அடிக்க வரான்னா புஷ்குன்னு ஒளிஞ்சு போறது. அது ரொம்ப, இவங்க பாத்தீங்கன்னா 10 வருஷம் 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இதை அசால்ட்டா செஞ்சிடுறாங்க. முதல்ல இதை கத்துக்குட்டியா இருக்கக்கூடியவங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க இந்த மூமெண்ட்டை தவிர்க்கிறது, இல்லைன்னா முறையான ஆசான்ட்ட படிக்கிறது வந்து சால சிறந்ததுன்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா அடுத்த அடிமுறை இருக்குது. அடிமுறை அப்படின்னு சொன்னா நம்ம சிலம்பத்துல வரும், கைப்போர்ல வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் அடிக்கிறது, ஒரு ஆள் தடுக்கிறது, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான். அப்புறம் காலுக்கு வெட்டும் போது ஜம்ப் பண்ணி இது பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாஸ் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஒரு சினிமா பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இது முக்கியமான காட்சிகள், ட்ரெய்லர் மாதிரி அப்படின்னு சொல்றது மாதிரி இந்த கலையில செய்யக்கூடிய அந்த காலுக்கு வெட்டிக்கிட்டு ஒளிஞ்சு இது ஒரே நேரத்துல 2 பேரும் பண்ணக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதோட நம்ம வாழ்க்கடையத்திலே பாக்குறது காஸ்ட்லி. அது எப்படி சொல்றது, நம்ம அவ்வளோ கால்சியம் பறக்கி எடுத்தா இதுதான் நம்ம போட்டோ ஸ்டில் ஆட்டு ஃப்ரெண்டு தமிழ்நாட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு கால்சியம் அமைப்பு. நம்ம அந்த வாழ்க்கையடை முறையில பாத்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமானது. இதுல எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்த கட்டத்துக்கெல்லாம் உங்களுக்கு இது பண்ணலாம். ஆனா நம்ம குறைஞ்ச நேரத்துக்குள்ள நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது பழைய காலத்துல உள்ள ஒரு கருவி. போர்க்காலத்துல கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சண்டை போட்டது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 600 700 வருஷத்துக்கு முன்னாடியாவது இருக்கும். அதுல இருந்தே இது இன்னும் அது மறக்காம பாரம்பரியமா அப்படி வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த கலையில எவ்வளவு உன்னதமான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துக்குங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கலையெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாரம்பரியத்தை நம்ம தலைமுறைக்கு கடத்துறோம், நம்மள பண்பாடை கடத்துறோம், நம்ம வீரத்தை கடத்துறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதை தாண்டி நம்ம உடலை உறுதியா வச்சிருக்கோம், நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளவு வீரமான நபர்கள்னு சொல்லி உலகுக்கே சொல்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை தாண்டி நம்ம 7ஆம் அறிவு படத்துல வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம முன்னோர்களோட பலமும் வீரமும் நம்மளோட வேகமும் அறிவும் பழைய கலைகளை தோண்டி எடுத்து செய்யும் போது நமக்கு அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சயின்ஸை நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த கலைகள் எல்லாம் செய்யும் போது நம்மளோட பாரம்பரியம் என்னது, பண்பாடு என்னது, நாகரிகம் என்னது, நம்மளோட பழமை என்னது, நம்மளோட வீரம் என்னது அப்படிங்கிறத நமக்கே ரிவைண்ட் பண்றதுக்கு, நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா இருக்கும். நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அறிவு சார்ந்த நபர்களா இருந்தாங்க அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் வர்றதுக்கு உண்டான தூண்டுதலா இருக்கும். இதுவும் ஒரு வகையில உள்ள ஒரு மெடிடேஷன், ஒரு தியானம், ஒரு ஞான நிலை அப்படிங்கிறத சொல்லி
இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னும் இந்த மாதிரிப்பட்ட வீடியோக்கெல்லாம் நிறைய உங்களுக்கு போடுறதுக்கும் நீங்க இணைப்பிலே இருங்க. இன்னும் நீங்க இதை ரொம்ப நுணுக்கமா இது பண்றதுக்காக வேண்டி இந்த வாழ்க்கையில பட்டு அடிச்சாங்கல்ல, இந்த பட்டு எத்தனை முறை அடிச்சாங்க அப்படிங்கிறத நீங்க திரும்ப திரும்ப எண்ணி அந்த பட்டு கவுண்டிங்கை நீங்க கீழே கமெண்ட்லயோ இல்லைன்னா ஒரு வீடியோ இருக்கு, ஒரு ஃபோன் நம்பர் இருக்குதுல்ல கீழே, அந்த ஃபோன் நம்பர்லயே வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அழகான பரிசு உங்களுக்கு அனுப்புறதுக்கு நாங்க தர்றதுக்கு காவல் இருக்கிறோம். எப்படின்னு கேட்டா அந்த கலையை சார்ந்த நபர்கள் இருப்பாங்க, கலை சார்ந்த வாழ்க்கையடையமா இருக்கும், கத்தியா இருக்கும், அருவாமா இருக்கும், கம்பு இருக்கும், மான் கொம்பு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கொரியர் மூலமா எல்லாத்துக்கும் செஞ்சு அனுப்பிட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு நீங்க இந்த கமாண்டுக்கு பதில் சொன்னீங்கன்னா குலுக்கல் முறையில மாசத்துக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்க அனுப்புறதுக்கு தயாரா இருக்கிறோம். நீங்க யாருனாலும் அந்த போட்டியில கலந்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோக்கள் வேணா தொடர்ல இணைப்புல இருங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.